ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். வாங்க செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, மல்லிச்செடி, புதினா எல்லாத்தையும் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் எல்லாத்தையுமே வச்சுருக்கோம். இது வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து 1.5 தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கோம் கட்டியாக. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். சட்டியை வச்சுட்டு எண்ணெய் நல்லா காயணும். கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே உள்ளே நம்ம போட்டுறணும். அது ரெடியானது நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் தக்காளி போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்ப வதங்கணும்லாம் தேவையில்லை, ஓரளவு கொஞ்சம் வதங்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினாலே நம்மளுக்கு போதும். இப்போ தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடலாம். தேங்காய் பாலை ஊற்றிட்டு தேவையான அளவை உப்பையும் போட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லாவே கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுடலாம். அரிசி நல்லா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். நல்ல ஸ்மெல் கூட வருது. கிண்டி விட்டு இந்த டைம் நம்ம உப்பை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அது நல்லா வெந்து வேகி வரட்டும். தண்ணியெலாம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும். நம்ம தம் போட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு சைடிஷாக வந்து இங்கே மீல் மேக்கர் தான் பொரிச்சிட்ருக்கோம். அதையும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம இதுக்கு நல்லா குருமா வச்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குருமா. வெஜிடபிள் குருமா தான். இதையும் வச்சு தேங்காய் பால் சாதத்தையும் வச்சு சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.